ஹலோ காய்ஸ் இன்னைக்கு 100 டே வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். ஒரு மோட்டிவேஷனல் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேஷன் நோக்கி போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பேஷன் வீடியோவோ இல்லை மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவோ போட்டால் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கே பிடிக்காது. அவங்க வந்து தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இந்த டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இது வந்து யாரோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டோட கதை தான். வேற யாரும் இல்ல. அது நான் தான். நான் தினேஷ். இது ஜேடி உலகம். கைஸ், எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் பேஷன்ங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜேர்னி ஆச்சு. ஏன்னா சில பேருக்கு வந்து முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. சில பேர் வந்து ரொம்ப போராடி தான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னா, இப்போ வந்து நான் யூடியூப் கிரியேட்டரா இருக்கும்போது, நான் நெறைய விஷயம் வந்து வீடியோ எடுப்பேன். வீடியோகிராஃபி எனக்கு பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபின்னு தனித்தனியா கிடையாது. ஃபோட்டோகிராஃபின்னு வந்துட்டாவே 2மே ஒண்ணு தான். நெறைய பேர் வந்து அத பிரிச்சுக்குவாங்க. இது வந்து இதுதான், அதுதான்னு கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா, ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். மொபைல்ல நெறைய எடுப்பேன். வீடியோல கன்டென்ட் அந்த மாரி விஷயமும் நான் கேமரா வச்சு ட்ரை பண்ணுவேன். ஃபோட்டோகிராஃபி மொபைல்லயும் எடுப்பேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வந்திருந்தான். வீடியோகிராஃபி சப்ஜெக்ட் தான் வந்திருந்தான். வீடியோ எடுப்பான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் தேவை. சும்மா தானே இருக்க, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். சரி வரேன்டா அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்போ நான் வேற ஜாப்ல போயிட்டுருந்தேன். போம்போது என்ன பார்த்தோம்னா, நான் நெறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணேன். அவன் வீடியோ எடுக்கிறது அந்த விஷயம் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ணிட்டுருந்தேன். ஃபோட்டோகிராஃபி வந்து அவனுக்கு கிடையாது. வீடியோகிராஃபி தான் இருக்கான். இப்ப அந்த டைம் வந்து ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க. நெறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து பல்ப் வாங்கியிருக்கேன். ஃபோட்டோ எடுத்து குடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. அதுல நெறைய நான் அவமானப்பட்டுருக்கேன். ஏன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு கூட போறான் இல்லைங்களா? அவன் வீடியோகிராஃபர். அவன் தான் வந்து ஓன் ஆர்டர் அந்த மாரி எடுத்திருப்பான். எடுத்திருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுங்க ப்ரோன்னா, அவன எடுத்து குடுத்துருவாங்க. ப்ரோ என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். இருங்க ப்ரோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி சொல்லிட்டு போனா கூட பரவால்ல. ஒவ்வொருத்தரும் கண்டுக்காமயே போயிருவாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவுமே பாதிச்சது. என்னடா இது ஃபோட்டோகிராஃபி இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டே வந்து கொரோனா லாக்டவுன் அந்த மாரி பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டான். கேமராவும் சேல் பண்ணிட்டான். வந்து ஃபோட்டோ கேம் தான் எடுத்தான். எடுக்கும்போது அங்க அசிஸ்டன்ட்டா போயிட்டுருந்தேன். அப்போ வந்து அப்போ எனக்கு கொஞ்சம் கேமரா ஹேண்டில் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். நெறைய பேர் அசிஸ்டன்ட்டா போம்போது கைஸ் இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். இந்த வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது சொல்றேன். இப்ப அந்த டாபிக் தான் நெனைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேஷன்ங்கிறது இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கும். அது நம்ப எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணி போறோம். சில பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து ஃப்ரெண்டு மூலமாவோ கிடைக்கும். இல்லன்னா நம்பளே போராடி வாங்கணும். அப்பப்போ எடுத்துட்டு இருப்பேன். என்னதான் அப்பப்போ நம்ம எடுத்தாலும், இப்போ அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்ட் ஒர்க் மட்டும் தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. அங்க இப்போ வந்து ஒரு மேரேஜ்ன்னு சொல்லி போனோம்னா, அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். இப்ப ப்ரிப்பேரா இது இந்த நிமிஷத்துல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு அங்க கூப்பிடுவாங்க, திடீர்னு மாப்பிள கூட்டிட்டு வந்துருவாங்க, திடீர்னு பொண்ண கூட்டிட்டு வந்துருவாங்க அர்ஜென்ட்டு. திடீர்னு பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க ரிலேட்டிவ் ஃபோட்டோ எடுங்கம்பாங்க. அந்த டைமுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி மாறணும், மாத்திக்கணும். செட்டிங்ஸும் மாத்தணும், லைட்டிங் மாறும், எல்லா விஷயமும் மாறும். அத அனலைஸ் பண்ணி அந்த ஸ்பீடு கொண்டு வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அது வந்து என் ஃப்ரெண்டு கூட போம்போது வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் லெவல்லயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டே சொன்னான், "நீங்க அசிஸ்டன்ட் லெவல்ல தான் இருக்கீங்க. நீங்க வந்து ஸ்டுடியோ ஒர்க்குக்கு போங்க. போனீங்கன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தான். அப்போ ஸ்டுடியோ ஒர்க்குக்கு நான் சரின்னு சொல்லிட்டு, அது ரிஸ்க் எடுத்து தான் போனேன். ஏன்னா, இப்போ நான் வந்து கேட்டகரி கமிட்மெண்ட் நெறைய இருக்கு. ஏன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கான இஎம்ஐ போயிட்டுருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாலும், நம்ப ரிஸ்க் எடுத்து தானே போணும். இப்போ நீங்க பேஷனுக்கு வந்து நீங்க போறீங்கன்னா, எல்லாத்துக்குமே சுலபமா வந்து கிடைச்சிராது. ரிஸ்க் எடுத்து தான் போகணும். ஏன்னா, கேட்டகரி வந்து நெறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸே பண்ணிருவாங்க. பேஷன் நோக்கி போமாட்டாங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சில கேட்டகரி இருப்பாங்க. என்னன்னாலும் நம்ம பேஷன் வந்து விட்டு குடுத்துறக்கூடாது. வாழ்க்கை ஒரு டைமு. நம்ம பேஷன் வந்து அச்சீவ்மென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சில கேட்டகரி இருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன். நீங்களும் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் அச்சீவ்மென்ட் பண்ணுவீங்க. நானும் பண்ணுவேன்ங்கிற நம்பிக்கையோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடது பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கிடையாது. இப்ப வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து கண்டிப்பா ஒரு கிரியேட்டரா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனும் இருக்கு. ஸோ வந்து ஃபோட்டோகிராஃபில கண்டிப்பா அச்சீவ்மென்ட் பண்ணுவேன். இப்ப எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ்லாம் போகுது. சரி, ஓகே, நான் டாபிக் மாறிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸ்டுடியோக்கு போனேன். அங்க போனா என்னவாகும்னா, இப்பயாவது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் அசிஸ்டன்ட்டா போய் ஒர்க் பண்ணி பண்ணுவோம். ஆனா அங்க போனோம்னா, அவங்க நம்பகிட்டயே கேமரா நான் போன இடம் பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே கேமரா குடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு வந்து கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி உடனே அடாப்ட் பண்ணி மாத்த தெரியாது செட்டிங்ஸ். அது உண்மையாவே எனக்கு தெரியாது. நான் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து குடுத்து ஹேண்டில் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்தாங்க. ஹேண்டில் பண்ணேன் ஓரளவுக்கு. ஆனா ஒரு ஃபுல் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிருவேனான்னா டவுட் தான். ஏன்னா நான் அதுக்காக தான் நான் அங்க போறேன். இருந்தாலும் அவங்க அப்படி நெனைக்கல. கேம் குடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க ஷூட்டுக்கு. போறேன். போய் ஒரே பதட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணணும். ப்ராப்பரா எல்லாம் இமேஜின் பண்ணிட்டு போறேன். அங்க போனா எப்பவுமே நம்ப நெனைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு நடக்கும். அந்த மாரி நான் நெனச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. ஏன்னா, அங்க வந்து நான் ஒரு மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் ஃபங்ஷன் தான்
அட்டெண்ட் பண்ண குடுத்துருந்தாங்க. அப்ப தான் போனேன். அப்ப போம்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அங்க நடக்கல. அங்க சடனா என்னென்னவோ அடுத்தடுத்து நடந்தது. லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, அந்த மீட்டிங் ஃபங்ஷன் வந்து நான் அட்டெண்ட் பண்ணதில்லல்ல. எனக்கு புதுசு. மேரேஜ்னா அது நம்மளுக்கு தெரியும். மேரேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா, பல கேட்டகரி மேரேஜ் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கேட்டகரி மாரி முஸ்லீம்து ஒரு மாரி இருக்கும். கிறிஸ்டியன்து ஒரு மாரி இருக்கும். ஹிந்துஸ்ல பண்ற மேரேஜ் வந்து வேற மாரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். அதுவுமே நெறைய லேர்ன் பண்ணணும். அதுலயுமே நெறைய நெறைய கேட்டகரி இருக்கு. சரி ஓகே. நான் டாபிக் வரேன். அடுத்து அங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணேன் கைஸ். ஆனா உண்மையா சொல்லணும்னா, நம்ப சும்மா போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்றோங்கிறது ஒண்ணு இருக்கு. நெறைய விஷயம் நம்ம கத்துக்கணும்னு நெனச்சு கத்துக்கணும். அங்க வந்து சும்மா சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டுடியோல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நெறைய லேர்ன் பண்ணது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்தாங்க. நெறைய நானும் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி லேர்ன் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேறிட்டேன். எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கண்டிப்பா நம்ம ஒரு ஈவென்ட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபி என்னன்னா, ஒரு ஈவென்ட் குடுத்தாங்கன்னா, அத நம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி முடிச்சிரணும். அவங்க எதுவும் சொதப்பிடக்கூடாது. கேட்டகரி வந்து அந்த மாரி இத வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கே ஒரு தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேயே ஸ்டுடியோல சொல்லிட்டு ரிலீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸ்போசிங் பண்றேன். ஓன் ஆர்டரும் எடுத்து பண்ணிட்டுருக்கேன். இது என்னோட ஜர்னி. இதுக்கப்புறம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நெறைய இருக்கு. இது இவ்வளோதானான்னு கிடையாது. நம்ப அச்சீவ்மெண்ட் நான் நெனச்சது வந்து ஹை லெவல்ல நான் நெனச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா அத அச்சீவ்மெண்ட் பண்ணிருவேன். பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அது மாரி நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். இப்போ நான் அந்த ஸ்டுடியோ ஒர்க் நான் ஈஸியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஃபினான்ஸ் ரீதியா கஷ்டப்பட்டது. டைமிங் கிடைக்காது. அ போற ஸ்டுடியோல ஓனரும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் தப்பு சொல்ல முடியாது. டைமிங் வந்து நான் ஒரு பார்ட் டைம் அந்த கேட்டகரியில தான் போனேன். போய் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது என்னோட சீக்கிரமா கூட லேர்ன் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே லேர்ன் பண்ணேன். அந்த விஷயத்தில நான் என்னைய நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். எஸ் இதுக்கு தான் நீங்க ரிஸ்க் எடுக்க எப்பவுமே தயாரா இருக்கணும். சில பேர் வந்து பேஷன நோக்கி நெனப்பாங்க. நானும் அந்த கேட்டகரியில இருந்தேன். அத வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நெனைப்போம். கண்டிப்பா பண்ணணும். இதுக்கு இது பண்ணணும். அதுக்கு அது பண்ணணும்னு நெறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, செயல்படுத்துனோமா அப்டின்னா கிடையாது. செயல்படுத்தியிருக்க மாட்டோம். அந்த விஷயத்த நான் என்ன என்ன சொல்றேன்னா, நீங்க அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போணும். இப்ப நம்ம அத நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நெனச்சுக்கிட்டே தான் இருப்போம். எஸ் இன்னொன்னு சொல்றேன். ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இதுக்கு போக்கூடாது. அப்படின்னு நினைக்கிறத மைண்ட் செட்ட முதல்ல மாத்திருங்க. இப்ப நான் ஸ்டுடியோ ஒர்க்குக்கே நான் போய் கத்துக்கிட்டதுக்கு போகும்போது கூட, இவர் ரொம்ப சின்ன வயசுல வந்திருக்கணும். ஏன்னா ஒரு 18, 19 வயசுல வந்திருந்தா லேர்ன் பண்ணியிருக்கலாம். இப்பலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அத நம்ம பெருசு பண்ணிக்க கூடாது. நம்ப வந்து எந்த அளவுக்கு அத லேர்ன் பண்றோங்கிறது வந்து நம்பள பொறுத்தவரைக்கும் நம்பளுக்கு தெரியும். சின்ன வயசுக்காரங்க தான் இத பண்ணணும். பெரிய வயசுக்காரங்க தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம பேஷனும், ஆர்வமும் இருந்தா நம்ம எதுனாலும் பண்ணிடலாம். நீங்க எதுக்கும் தயங்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் தான் செயல்படுத்தணும். செயல் மட்டும் படுத்தாம இருந்தோம்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணி நம்ம நெனச்சோம்னாலும், அது வந்து லாஸ் தான். வேஸ்ட் தான். நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாளைக்கு யோசனை பண்றோம், எழுதி வைக்கிறோம் எல்லாமே ஓகே. ஆனா, அந்த செயலுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்போ நேத்த கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு 1% வந்து ஒரு 1% இம்ப்ரூவ்மென்ட் பண்ணா, ஒரு செயல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு முன்னேற்றமா இருக்கும். உங்கள எப்பவுமே வந்து நீங்க யார்கிட்டயும் எதிர்பார்க்க தேவை கிடையாது. அவசியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மதான். ஆனா, நீங்க கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். அது யாருன்னா, உங்ககிட்ட தான். ஏன்னா, நீங்க அந்த அளவு எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும் தான், நீங்க உங்களோட பேஷனுக்கு வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பெரிய முன்னேற்றம் வரும். சரி ஓகே. இது அளவுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல விரும்பல கைஸ். ரொம்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி போர் அடிக்க விரும்பல. கண்டிப்பா உங்களுக்கு பேஷன் ஒண்ணு இருந்தா, அத செயல்படுத்துங்க. அத விட்றாதீங்க. யாருக்காகவும், எதுக்காகவும் விட்றாதீங்க. சூழ்நிலை நம்மள போட்டு அடிக்கும். அடிச்சு துவம்சம் பண்ணும். அப்போனாலும் கண்டிப்பா நான் அதில சாதிச்சுருவேன். என்னோட பேஷன் நோக்கி நான் அச்சீவ்மென்ட் பண்ணிருவேன். அப்படிங்கிற ஒரு வில் பவரோட ஒரு கெத்தா செயல்படுத்துங்க. கண்டிப்பா நீங்களும் நெனச்சது அச்சீவ்மென்ட் பண்ணி வருவீங்க. அத நான் வந்து கண்டிப்பா நீங்களும் அச்சீவ்மென்ட் பண்ணி வருவீங்க. நானும் கண்டிப்பா வருவேன். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, இப்ப நம்ம மட்டும் தான் அப்படிங்கிற கேட்டகரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நெறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அத நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 4ல பார்க்கலாம். பாய் கைஸ்.